கண்ணை மூடிட்டு மைண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டோட்டல் 2 months நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருக்கோம், நல்லபடியாக பண்ணுவோம், அந்த வேர்ல்டு ரெக்கார்டையும் வாங்குவோம். ஹாய், என் பேர் ராகுல். நாங்கள் வந்து மௌனம் பேசியதே அப்படின்னு ஒரு மைம் டீம் நடத்திட்டு வரோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சேஃப்டி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து மக்களுக்கு சுத்தமாக அவேர்னஸே இல்லை. அதாவது ஹெல்மெட் போட மாட்டாங்க, டபுள் ஹெல்மெட் போட மாட்டாங்க, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாத மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்ற ஒரு தீமை நாங்கள் வந்து மெயினாக கொண்டு பிளைண்ட் ஃபோல்டடாக 15 minutesக்கு ரோட் சேஃப்டி இதில் வந்து நாங்கள் மைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக மைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஊமை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித ஒரு டைலாக்ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ பிஜிஎம் நம்ம யூஸ் பண்ணுறது கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த நேம்ஸ் ஆர் லிரிக்ஸோ எதுவுமே வராது. ஸோ எல்லாமே பிளெயின் பிஜிஎம்ஸாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த பிளைண்ட் ஃபோல்டட் ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்றதுனா புதுசாக ஏதாச்சும் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நிறைய ஹையஸ்ட் கேதரிங் ஆஃப் மைம் பண்ணியிருக்காங்க, ஸோ ஹையஸ்ட் டியூரேஷன் ஆஃப் மைம் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ நாங்கள் நிறையா மைம் ஆர்டிஸ்ட்டை கேட்டப்போ கண்ணை மூடிட்டு மைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஓகே இதை எடுத்து நம்ம ட்ரை பண்ண என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து நாங்கள் டோட்டல் 2 months நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறது எங்களோட டோட்டல் ப்ராக்டிஸே இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த ரெக்கார்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணுற கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக தேங்க்யூ. தேங்க்ஸ் டு கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்.